வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 7. ஆதித்யா மோட்டார்ஸில் மயூரி வேலைக்கு சேர்ந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. அந்த 2 நாட்களுமே மிகவும் மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் சென்றது அவளுக்கு. ரொம்ப நாள் இல்லை 3 வருடங்கள் கழித்து இந்த 2 நாட்களாகத்தான் அவள் வாய்விட்டு மனம் விட்டு சிரிக்கிறாள். மணிமேகலையின் கிண்டலும் நகைச்சுவையான பேச்சும் புண்பட்டு போயிருந்த மயூரியின் மனதிற்கு புனுகு தடவியது போல இதமாக இருந்தது. இதே நிலை முடிவில்லாமல் தொடர்ந்து நீடித்தால் நன்றாக இருக்குமே என்று மனதிற்குள் ஏங்கினாள் மயூரி. ஆனால் அவளை கடைசி வரை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது என்று விதியோடு சேர்ந்து வேறொருவனும் கங்கணம் கட்டிக்கொண்டு வெறியோடு காத்திருக்கையில் அது எப்படி சாத்தியமாகும்? கவலையாக யோசித்துக் கொண்டு நின்ற மயூரியை கலைத்தது மணிமேகலையின் உற்சாகமான குரல். மயூரி, எம்டி உன்னை அவரோட ரூம்க்கு வர சொன்னார். இங்க வேலையில சேர்ந்ததுல இருந்து நீ அவரை மீட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதான் இன்ட்ரோவுக்காக உன்னை பாக்கணும்னு நினைக்கிறாரு போல. அப்புறம் ஐயோ, நம்ம எம்டி ஆள் செம்ம ஸ்மார்ட். பளிச்சுன்னு அப்படியே அந்த சூரியனுக்கே டஃப் கொடுப்பாரு தெரியுமா? போ நீயும் பார்க்கதான போற. மணிமேகலை அந்த எம்டியை சூரியனை போல இருப்பான் என்று சொன்னதில் மயூரிக்கு ரொம்பவே கடுப்பாகிவிட்டது. எவனையோ கொண்டு போய் அவளுடைய ஆதவனோடு ஒப்பிட்டு பேசுகிறாளே. ஆனால் அப்படி நினைத்ததற்காக தன்னை நினைத்து பரிதாபப்பட்டு கொள்ளவும் மயூரி தவறவில்லை. காரணம், அவளுடைய ஆதவனாக அவன் இருந்ததெல்லாம் கடந்த காலமாகிவிட்டது. மேலும் நிகழ்காலத்தில் எவளுடையவனாக மாறியிருக்கிறானோ, நண்டும் சிண்டுமாக எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ யாருக்கு தெரியும்? தனக்கு பிடிக்காவிட்டால் கூட மயூரியை வெறுப்பேற்றுவதற்காகவே எவளையாவது கட்டிக்கொண்டு பிள்ளைகளையும் பெற்றிருப்பான் ஆதவன். அந்த நினைப்பே நெஞ்சை கசக்கி பிழிவது போல வலித்தது. அதே கசங்கிய முகத்தோடு எம்டியின் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவள், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சரியாதான் சொல்லியிருக்காங்க இல்லையா மயூரி? சீட்டர் மயூரி என்ற குரலில் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்று விட்டாள். ஆனாலும் அந்த வட்டம் இவ்வளவு சின்னதாக இருந்திருக்க கூடாது என்று அந்த நேரத்திலும் மனதிற்குள் தோன்றியது மயூரிக்கு. ஏதோ காணக்கூடாத பயங்கர காட்சியை கண்டுவிட்டார் போல திகிலில் உறைந்து போனது அவளது விழிகள். ஆமாம், அவளை வரவேற்றது ஆதவனேதான். ஆதித்யா மோட்டார்ஸின் உரிமையாளன். அந்த சுழலும் நாற்காலியில் சுழன்று கொண்டே மயூரியை தனது கூரிய பார்வையால் குத்தி கிழித்துக் கொண்டிருந்தான். அந்த பார்வையில் அடித்த அனலை தாங்க முடியாமல் சர்வமும் ஒடுங்கி போய் அவன் முன்னே ஒரு அற்ப புழுவை போல நின்றிருந்தாள் மயூரி. பூகம்பம் மாதிரி ஏதாவது கிளம்பி இந்த பூமியே அப்படியே 2ஆய் பிளந்து தன்னை உள்ளே இழுத்து கொண்டு விடாதா என்று தவிப்பாக இருந்தது அவளுக்கு. எவனோ உலகமகா பணக்காரன் கிடைச்சிட்டாங்கிற திமிர்ல தானே என்னை காலால எட்டி உதைச்சிட்டு போன. ஏன்னா ஆனா உன்னுடைய அந்த பணக்கார புருஷன், அவனுக்கு நீ சலிச்சு போயிட்டியா இல்ல உனக்கு அவன் சலிச்சிட்டானா? ஒருவேளை அவனை விட பணக்காரனா எவனையாவது பிடிச்சிட்டு நீ ஏன் உன் புருஷனை கழட்டி விட்டுட்டியா? என்னைய கழட்டி விட்டியே. அதே மாதிரி அவனுடைய தரக்குறைவான பேச்சில் கொதித்து போய், ஆதவன், ஸ்டாப் இட் என்று கத்தினாள். அவ்வளவுதான். ஏய் என்று உரிமிக்கொண்டே எழுந்து ஆவேசமாய் மயூரியை நோக்கி வந்தவன் தனது வலக்கரத்தால் அவளது கழுத்தை இறுக்கிப் பிடித்தான் கொலை வெறியோடு. உன் கேடு கெட்ட வாயால என் பேரை இனி ஒரு முறை சொல்லாத, கொன்னு போட்டுடுவேன். நீ ஒரு சாக்கடை, பணத்துக்காக எவன் கூட வேணாலும் போற வேசி, சீ என்று அருவருப்பில் முகத்தை சுளித்துக் கொண்டே சொன்னவன் அதே கோபத்தோடு அவளை வேகமாக பின்னால் பிடித்து தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் தனக்கு பின்னால் இருந்த சுவற்றில் பின்மண்டையும் முதுகும் நங்கென்று மோத அந்த உயிர் போகும் வலியிலும் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றிருந்தாள் மயூரி. அவளது கழுத்தை பிடித்திருந்த தனது கையை உதறிக்கொண்டே போய் வாஷ்பேஷனில் ஹேண்ட் வாஷ் போட்டு நன்றாக தேய்த்து கழுவிக்கொண்டு வந்தான். கண்ணீரை கண்ணுக்குள்ளேயே தேக்கி அடக்கி உதட்டை அழுந்த கடித்து தலை குனிந்து நின்றாள் மயூரி. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உன்னோட இந்த முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன்டி துரோகி, பச்சை துரோகி. ஆனா எனக்கு உன் மேல இருக்கிற வஞ்சத்தை எல்லாம் உன்கிட்ட தானே நான் தீர்த்துக்கணும். அதனால வேற வழி இல்லாம பார்த்து தொலைக்கிறான்.
இந்த 3 வருஷமா தினமும் சாப்பிட்டனோ இல்லையோ ஒரு நாள் தவறாம சாமி கும்பிட்டேன். ஏன் தெரியுமா? என்னை ஏமாத்திட்டு போன நீ மறுபடியும் என்கிட்ட வந்து சேரணும்னு. பைத்தியக்காரத்தனமான வேண்டுதல் தான். ஆனா என்ன செய்யறது? அப்பதானே என்னோட பழிய தீர்த்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உன்னை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு என் பொண்ணான நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. அதனாலதான் கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சேன். கரெக்டா உன்னை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்டார். ஆனாலும் இப்படி வசமா வந்து நீயே என்கிட்ட சிக்குவேன்னு நான் கனவுலயே நினைக்கல. துரோகி, உன்னை கொல்லாம நான் ஓய மாட்டேன். கெட் லாஸ்ட் என்று கத்திக்கொண்டே வாயிலை நோக்கி கையை காட்டினான் அவன். ஆதவன் அறையிலிருந்து வெளியே வந்த மயூரி நேராக ரெஸ்ட் ரூமிற்கு வந்தாள். அவன் பிடித்து தள்ளி விட்டதில் சுவரில் மோதிய பின்மண்டை வின் வின் என்று தெரித்தது. முதுகு அதற்கும் மேல் வலித்தது. ஆனால் இவை அனைத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இதயம் தாழ முடியாத வலியில் முனகிக் கொண்டிருந்தது. பாவம், உள்ளங்கை அளவே இருக்கும் அந்த உறுப்பும்தான் எவ்வளவு வழிகளை தாங்கும். நொந்து நொந்து நைந்து பலவீனப்பட்டு கிடந்த அது தனது துடிப்பை ஆதவனை பார்த்த கணமே நிறுத்தியிருந்தால் கூட நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனாலும் வரிசையாக இவ்வளவு அடிகளை வாங்கிய பிறகும் ஏன்தான் அது இன்னும் போராடிக் கொண்டு கிடக்கிறதோ தெரியவில்லை. தனது உயிருக்கு நிகரானவனை திரும்பவும் காணும் பாக்கியம் கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்பட முடியவில்லை. அவனுடைய அசுர வளர்ச்சியை நினைத்து நினைத்து ஆனந்தப்பட முடியவில்லை. அவனுடைய வாய் வார்த்தைகள் அவளை கொன்று அணு அணுவாய் பீய்த்து தின்று கொண்டிருந்தன. இன்றுதானே ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறான், பார்க்கலாம் எந்த எல்லை வரை போகிறான் என்று. முகத்தை குளிர்ந்த நீரை அடித்து கழுவி துடைத்துக் கொண்டு அவளது இடத்திற்கு வந்தாள். வாயெல்லாம் பல்லாக எதையோ கேட்க திரும்பிய மணிமேகலை இவளது முகத்தை பார்த்ததுமே பதறிவிட்டாள். மயூரி, முகையே இப்படி இருக்குது, என்ன ஆச்சு? எம்டியா தானே பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன. அது ரெஸ்ட் ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். மணிமேகலை நிச்சயம் கேட்பாள் என்று தெரிந்தே தயாராக வைத்துக் கொண்டிருந்த பொய்யை தயங்காமல் சொல்லிவிட்டாள். விழுந்துட்டியா? ஐயோ, பலமா எங்கேதான் அடிக்கடி பட்டுடுதா மயூரி? வலிக்குதான், பார்த்து நடக்க கூடாதா என்ற மணிமேகலையின் படபடவென்ற குரலில் இருந்த அக்கறையில் மனம் உருகிப் போயிற்று மயூரிக்கு. சமாளித்துக் கொண்டு, பெரிய அடியெல்லாம் ஒன்னில்ல மேகி, நீ பேசாம வேலைய பாரு என்றவள் சூழ்நிலையை சகஜமாக்க விரும்பி, ஏன் நீ எல்லாம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததே இல்லையா என்று கேட்டாள். பல தடவை என்றவாறே அசடு வழிந்தாள் மணிமேகலை. பிறகு, நீ வேணும்னா கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துக்கோ மயூரி, ரிசப்ஷனை நான் பாத்துக்கிறேன் என்று மயூரியை கீழே அமர சொன்னாள். மயூரிக்கும் கொஞ்ச நேரம் கண்மூடி அமைதியாக இருந்தால் தேவலாம் போல இருக்கவே மறுப்பின்றி கீழே அமர்ந்து பின்னால் இருந்த மேசையில் சாய்ந்து கொண்டாள். மூடிய இமைகளுக்குள்ளே ஒரு ரௌத்திரனாய் தோன்றிய ஆதவன் அவளை பார்த்து துரோகி என்றான் வெறுப்போடு. மனம் வெதும்பி கண்கள் நீரை சொரிந்தன. இதோடு ஆதவன் நிறுத்திக் கொள்வான் என்று அவளுக்கு தோன்றவில்லை. நாளை இதைவிட இன்னும் மோசமாக அவன் நடந்து கொள்ளலாம். இன்னும் கடுமையான மற்றும் தகாத வார்த்தைகளால் கூட திட்டுவான். அவளை ஒரு வழி பண்ணாமல் அவன் ஓய்ந்து உட்கார மாட்டான். இந்த ஒரு நாளையே தாங்க முடியாமல் உடம்பும் மனசும் சோர்ந்து போய்விட்டது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் மயூரிக்கு சாவு நிச்சயம். அது மட்டும் மயூரிக்கு தெளிவாக புரிந்தது. எதிர்த்து போராட உடம்பிலும் மனதிலும் தெம்பு இல்லை. ஓடு ஓடு என்று எவ்வளவு தூரம்தான் ஒருத்தி நிம்மதியை தேடி ஓடுவாள்? மேசையை ஒட்டினார் போல சாய்ந்து கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். மதிய உணவுக்காக மணிமேகலை அவளை தட்டி எழுப்பிய பிறகுதான் அவளுக்கு தான் உறங்கிவிட்டதே புரிந்தது. உனக்கும் அடி கொஞ்சம் பலமாதான் பட்டிருக்குன்னு நினைக்கிற மயூரி. அந்த அசதியில தான் கீழே உட்கார்ந்ததும் அப்படியே தூங்கிட்ட. இதுல எனக்கு வலிக்கவே இல்லைன்னு பொய் வேற சொல்ற என்று மயூரியை திட்டிக்கொண்டே அவளது கையை பிடித்து மேலே தூக்கினாள் மணிமேகலை. வா, சாப்பிட போவோம். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சிக்ரமுக்கு போய் ஒரு வலி மாத்திரை வாங்கி போட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிரும். எல்லாம் சரியாகணும்னா வலி மாத்திரைக்கு பதிலா ஒரு 100 தூக்க மாத்திரையை சேர்த்து முழுங்கிட்டு தூங்கிடணும். ஒரே அடியா எல்லாம் சரியாயிடும் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் மயூரி. எனக்கு பசிக்கல மேகி, காலையில பூரி சாப்பிட்டேனா வயிறு ஒரு மாதிரி இருக்குது. நான் ரிசப்ஷனை பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிட்டுட்டு வா என்றாள் சிறு புன்னகையுடன். அவளை நம்பாத பார்வை பார்த்தவாறே சாப்பிடப் போனாள் மணிமேகலை.
பின்னந்தலையை தொட்டுப் பார்த்தாள் மயூரி. அது வீங்கி இருந்தது. கொஞ்ச நேரம் அசந்து தூங்கியதில் வலி சற்றே குறைந்திருந்தது. பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து வயிறு நிறைய குடித்தாள். வரவேற்பு பகுதியில் நடந்து கொண்டிருந்த அத்தனை நிகழ்வுகளையும் அறைக்குள் இருந்து தனது கைபேசியில் பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். கோபத்தில் கோவை பழமாய் சிவந்தன அவனது விழிகள். அத்தியாயம் 8. மணிமேகலையிடம் எதையோ சொல்லி அவளை சாப்பிட அனுப்பிவிட்டு தனியே வரவேற்பில் நின்று கொண்டிருந்த மயூரியைக் கண்டு கொதித்துப் போனான் ஆதவன். ஆனால் இவள் ஏன் சாப்பிடவில்லை? மணிமேகலை மட்டும் தனியாகப் போகிறாள். வழக்கமாக மயூரி, மணிமேகலை இருவரும் இணைந்தேதான் மதிய உணவுக்கு செல்வார்கள். அந்த நேரத்தில் கமலேஷ் ரிசப்ஷனில் உட்கார்ந்திருப்பான். இன்டர்காமில் மயூரியை அழைத்து தனது அறைக்கு வரச் சொன்னான் ஆதவன். உள்ளே வந்து தனக்கு எதிரே நின்றவளின் கண்ணில் இருந்த பயம் அவனுக்கு ஒரு சிறு நிம்மதியை தந்தது. பயப்படுகிறாள், படட்டும், நன்றாக பயந்து சாகட்டும். கொடூரமாக நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து, ஏன் சாப்பிட போகல என்றான் அதிகாரமான குரலில். எனக்கு பசிக்கல. பசிக்கலையா பிடிக்கலையா? குதர்க்கமாக வந்தது கேள்வி. எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் என்றாள் விட்டேற்றியாக. நேத்து முந்தா நாள் எல்லாம் போய் சாப்பிட்டதானே, புதுசா இன்னைக்கு என்ன கேடு வந்துச்சு உனக்கு என்றான் எரிச்சலாக. பதில் சொல்லாமல் அமைதியாக தரையை பார்த்து கொண்டு நின்றாள் மயூரி. பதில் சொல்லடி துரோகி என்று கோபமாக கத்தினான் ஆதவன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருப்பேன், அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு என்ன வந்தது? ஒருவேளை நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? நான் வேணும்னா போயிடுறேன் சொல்லிவிட்டு வெளியேற போன மயூரியை வெளியே செல்ல விடாமல் அவளுக்கு எதிரே வந்து சுவர் போல வழியை மறைத்துக் கொண்டு நின்றான் ஆதவன். அவ்வளோ ஈஸியா உன்னை போக விட்டுடுவேன்னு நினைச்சியா? நீ நினைக்கிறது எதுவுமே இந்த ஆபீஸ்ல நடக்காது. நான் நினைக்கணும். நான் நினைச்சா மட்டும்தான் இந்த ஆபீஸை விட்டு உன்னால வெளியே போக முடியும் என்று ஏளனமான குரலில் சொல்லிவிட்டு அவனது மேசை டிராயரை திறந்து எதையோ வெளியே எடுத்தான். இது என்னன்னு தெரியுதா? இங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட் பேப்பர். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து தொடர்ந்து 6 மாசம் கண்டிப்பா இங்கேயே தான் வேலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீ வேலையை விட்டு போக விரும்பினா நஷ்ட ஈடா கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும்னு எழுதியிருக்கு. அவசரமாக அவனிடமிருந்து பிடுங்காத குறையாக அந்த பேப்பரை வாங்கி வாசித்து பார்த்த மயூரி அதிர்ந்து போனாள். அவன் பொய் சொல்லவில்லை, அனைத்தும் உண்மை. அப்படித்தான் அந்த அக்ரிமெண்டில் எழுதியிருந்தது. மயூரியிடமிருந்து அதை பிடுங்கி மறுபடியும் இருந்த இடத்திலேயே வைத்து பூட்டிவிட்டு அவளிடம் திரும்பினான். படிச்சவதான நீ, படிச்சு பார்க்காம எந்த பேப்பர்லயும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது சரி, உனக்கு என்ன அதுவா முக்கியம்? பணம் அதானே எல்லாம். அது ஒண்ணு கிடைச்சா போதாதா? மத்ததெல்லாம் எதுக்கு? எவன் எப்படி வேணாலும் நாசமா போகட்டும், நீ சந்தோஷமா இருக்கணும், அப்படித்தானே? என்ன ஜென்மண்டி நீ எல்லாம். நானும் இப்ப பணக்காரன்தான் மயூரி. நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என்கிட்டயும் பணம் இருக்கு. சொல்லு, உன் ரேட் என்ன? அமைதியான முறையில் கேட்டிருந்தாலும் ஆதவனின் வார்த்தையில் பொதிந்திருந்த அர்த்தமும் கேவலமும் புரிந்து போய்விட அவனை அடிப்பதற்காகவே ஆவேசமாய் கையை ஓங்கிவிட்டாள் மயூரி. ஆனால் அவளுக்கு மேல் ஆவேசமாய் தன்னை அடிக்க வந்த மயூரியின் கைகளை பிடித்து மூர்க்கத்தனமாய் ஒடித்து விடுவதைப் போல முறுக்கினான் ஆதவன். கண்கள் இரண்டும் சிவப்பு சூரியனாய் ஜொலிக்க, வானத்து ஆதவனே பரவாயில்லை என்றென்னும்படியாக இங்கே தகித்துக் கொண்டிருந்தான் இந்த ஆதவன். எவ்ளோ தைரியம் திமிரு இருந்தா என்ன அடிக்க கையோங்குவ? உண்மைய சொன்ன கோபம் வருதோ? ஒரு தடவை இல்லடி, 100 தடவை சொல்லுவேன். நீ ஒரு ஐட்டம் தாண்டி. ஒருத்தனை காதலிச்சுட்டு பணத்துக்காக இன்னொருத்தனை கட்டிக்கிறவ எவளா இருந்தாலோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ வேசிதான், விபச்சாரி தாண்டி. உன்னை போல கடித்த பற்களுக்கிடையே வார்த்தைகளை துப்பிவிட்டு இவ்வளவு நேரமாக ஏதோ ஈரத்துணி என்று நினைத்து முறுக்கிக் கொண்டிருந்த மயூரியின் கையை விட்டான். அவன் சொன்ன கேவலமான வார்த்தைகளை கேட்ட பிறகும் தன் உயிர் போகவில்லையே என்ற கவலையில் ஒரு நடைப்பிணமாக அவன் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள் மயூரி. முழுதாய் உள்ளே வந்த மயூரியை தன்னுடைய கடும் சொற்களினாலும் முரட்டுத்தனத்தினாலும் அரை உயிராய் குறைத்து வெளியே அனுப்பிய பிறகும் கூட ஆத்திரம் அடங்காமல் புசு புசுவென மூச்சு விட்டு கொண்டு கைவிரல் நகத்தையெல்லாம் சதையோடு சேர்த்து கடித்து துப்பிக் கொண்டிருந்தான் ஆதவன். இது போதாது,
இந்த தண்டனை இவளுக்கு போதாது, இன்னும் கதறவை, துடிக்கவை என்று விடாமல் பழிவெறி அவனை துரத்திக் கொண்டே இருந்தது. கண்ணெதிரே வந்துவிட்டாள், கண்டிப்பாக கசக்கி எரிந்து விடுவோம் என்றே அவளை சந்திப்பதை ஒவ்வொரு நாட்களாக தள்ளி போட்டுக் கொண்டே வந்தான் ஆதவன். ஆனால் பிறரோடு அவள் கலகலப்பாக பேசுவதும் சிரிப்பதும் இவனது இதயத்தை முள்ளால் குத்தி கிழிப்பது போல் இருந்தது. உடம்பெல்லாம் தீப்பிடித்து எரிவதை போன்ற காந்தல். அவனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனுடைய காதலை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு செத்த பிணம் போல அவனை மாற்றிவிட்டு, இவளுக்கு மட்டும் சிரிப்பு கேட்கிறதாமா. 3 வருடங்களாகிறது அவன் மனமாற சிரித்து மகிழ்ந்து. பெற்றவளுக்காக பிறருக்காக என்று அவனுடைய இதழ்கள் மலர்வதெல்லாம் வெறுமையை சுமந்து கொண்டுதான். துரோகி, துரோகி, நாசக்காரி. கண்முன்னே அவளது முகமும் காதிற்குள் அவள் இறுதியாக அவனிடம் பேசிய வார்த்தைகளும் ஒலிக்க, அதன் பிறகு எதை பற்றியும் யோசிக்கவில்லை அவன். இதோ மயூரியை கதறடித்து கலங்கச் செய்து விட்டான். மயூரி அவனுடைய ஆதித்யா மோட்டார்ஸில் வேலைக்கு சேர்ந்ததில் ஆதவனுடைய சதித்திட்டமும் அடங்கியிருந்தது. அவன் செய்த அந்த சதிக்கு உறுதுணையாக மயூரியின் பொல்லாத விதியும் சேர்ந்து கொண்டதுதான் இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயமாயிற்று. மயூரி இன்டர்வியூக்கு வந்த அன்று ஆதவன் காலையிலேயே ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தான். முகூர்த்த நேரம் 6 to 7. ஆனால் மாப்பிள்ளை வருவதற்கு தாமதமாகிவிட அந்த முகூர்த்த நேரம் தவறிப்போனது. அப்புறம் 7 to 8 முகூர்த்தத்தில் நடந்த கல்யாணத்தை பார்த்துவிட்டு வீட்டிற்கு போகாமல் நேராக ஷோரூமுக்கு வந்துவிட்டான். ரிசப்ஷன் வேலைக்கு ஆள் எடுப்பதற்காக இன்டர்வியூ நடக்கப் போவது அவனுக்கு முன்பே தெரியும். ஆனால் அந்த இன்டர்வியூ அன்றுதான் என்பது தெரியாது. காரணம், வேலைக்கு புதிதாக எந்த ஆளை சேர்ப்பது என்றாலும் அதை பற்றிய முடிவுகள் அனைத்தையும் எடுப்பது சீனியர் மேனேஜர் ராஜேந்திரன் தான். எனவே ஆதவன் அதை பற்றி பெரிதாக ஒன்றும் அலட்டிக் கொள்வது கிடையாது, விசாரிப்பதும் கிடையாது. ஷோரூம் முன்னால் தான் வந்த காரை நிறுத்தியவன் வீட்டிற்கு போன் செய்து தாயிடம் தான் இங்கே வந்து விட்டதை பற்றி தெரிவித்துக் கொண்டிருந்தான். தாயிடம் பேசிக்கொண்டே கையை வெளியே நீட்டி காரின் வலது பக்க கண்ணாடியில் எதையோ கிறுக்கிக் கொண்டிருந்தான். அந்த கண்ணாடியில்தான் கையில் ஃபைலோடு மயூரி நடந்து வருவதைக் கண்டான். அப்போதும் நம்பிக்கை இல்லாமல் கூர்ந்து பார்த்தான், அவளா அல்லது வேறு யாருமா என்று. ஆனால் இவள் ஏன் இங்கே வர வேண்டும்? ஒருவேளை புதுக்கார் எதையாவது பார்க்க வந்திருக்கிறாளோ? பின்னால் திரும்பி பார்த்தான். அவளோடு யாரும் வந்த மாதிரி இல்லை. காதலனை காலால் எட்டி உதைத்தது போல கணவனையும் உதைத்து தள்ளிவிட்டாள் போலிருக்கிறது. தனியாகத்தான் வருகிறாள், கையில் ஃபைல் வேறு. ஒருவேளை அந்த ரிசப்ஷன் வேலைக்கான இன்டர்வியூவிற்காக வந்திருப்பாளோ? தாயிடம் பிறகு பேசுவதாக சொல்லி போனை கட் பண்ணிவிட்டு ராஜேந்திரனை அழைத்து இன்டர்வியூ பற்றி விசாரித்தான். முதல் கேண்டிடேட்டாக மயூரியின் பெயரைத்தான் சொன்னார் அவர். போனை அணைத்தவன் காரை ரிவர்ஸில் எடுத்து பின்பக்கமாக சென்று பேஸ்மெண்டில் பார்க் பண்ணிவிட்டு லிப்ட் வழியாக தனது அறைக்கு வந்து சேர்ந்தான். முன்வாசல் வழியாக வரும்போது ஒருவேளை மயூரி இவனை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு திரும்பி ஓடிவிட்டால் அவனது திட்டமே பாழாகிவிடாது. அறைக்குள் வந்தவன் உடனடியாக லேப்டாப்பை திறந்து இன்டர்வியூவிற்கு வந்திருக்கும் அனைவரின் அப்ளிகேஷனையும் பார்த்தான். மயூரியும் அந்த வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தாள், இன்டர்வியூவிற்கும் வந்திருந்தாள். அப்புறம் அவன் சொன்னபடியே நினைத்தபடியே அனைத்தும் முடிந்துவிட மயூரி என்னும் பெயருடைய கிளி ஆதவன் எனும் கடுவன் பூனையிடம் வசமாக சிக்கிக் கொண்டது. வேலை முடிந்து மயூரி வீட்டிற்கு வருவதற்கு 7 மணி ஆகிவிட்டது. சோர்ந்து போய் வந்த மகளை கவலையாக பார்த்தார் லட்சுமி. வழக்கத்தை விட அதிகமான சோர்வு முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. மதிய உணவு சாப்பிடாதது, அப்புறம் ஆதவன் அவளிடம் போட்ட பேயாட்டம் எல்லாமுமாக சேர்ந்து மொத்த சக்தியும் வடிந்து போய் துவண்டிருந்தாள் மயூரி. வழக்கமாக வேலையிலிருந்து வந்து உடம்பு கழுவி உடை மாற்றிய பிறகே மாலை டிஃபன் சாப்பிட உட்காருவாள் மயூரி. ஆனால் இன்றோ முகம் கை கால் கூட கழுவிக்கொள்ளாமல் தாய் லட்சுமி சுட்டு வைத்திருந்த வாழைக்காய் பஜ்ஜியை சட்னியில் தொட்டு வேக வேகமாக விழுங்கிக் கொண்டிருந்தாள். அவ்வளவு பசி, வயிற்றுக்குள் தீயே எரிந்தது. ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த லட்சுமியிடம், மதியம் சரியாவே சாப்பிடலாமா, ஒரே காரம் என்று வாய் கூசாமல் ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டாள். வேறு வழி இல்லை. அப்படியா கண்ணு
என்று கேட்டுக்கொண்டவர், நாளையிலிருந்து அம்மா உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன். நான் தான் கேண்டீன் சாப்பாடெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது, நானே செஞ்சு தரேன்னு முதல் நாளே சொன்னேனே, நீதான் கேட்கல என்றும் குறைப்பட்டு கொண்டார். லட்சுமியும் மயூரியும் தங்கியிருப்பது ஒரு அபார்ட்மெண்டில். பழக்க தோஷத்தில் தினமும் காலை 4 மணிக்கே விழித்துவிடும் லட்சுமி கந்த சஷ்டி கவசம் படித்துக் கொண்டிருப்பார். அல்லது தேவாரம், திருவாசகம் இப்படி ஏதாவது ஒன்றை வாசித்துக் கொண்டிருப்பார். மயூரியும் கிளம்பி வேலைக்கு போய்விட்டால் பிறகு பெரும்பாலும் தனிமையில்தான் இருக்க வேண்டும். ஆனாலும் தாய் உணவு சமைத்து தருகிறேன் என்று சொன்னபோது பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் மயூரி. இத்தனை வருடங்கள் அடுப்படியிலேயே கிடந்து வெந்தது போதாதா, இனிமேலாவது நிம்மதியாக இருக்க வேண்டாமா என்ற நினைப்பில் அவள் சொன்னாள். ஆனால் விதி வேறு மாதிரி கதையை திருப்பிவிட்டதே. அத்தியாயம் 9. மயூரி பஜ்ஜியை சாப்பிட்டு முடித்து டீயை குடித்துக் கொண்டிருக்கும் போது எதிர் வீட்டு பூர்வி வந்தாள் மயூரியிடம் ஹிந்தி கற்றுக்கொள்ள. மயூரிதான் அவளுக்கு ஹிந்தி ஆசிரியை. அதற்காக அவள் ஏதோ கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். வெறும் 2ஆம் வகுப்புதான். அந்த குழந்தையோடு கொஞ்ச நேரம் பொழுது கழிந்தது. படித்து முடித்து கிளம்புகையில் மயூரியின் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சியது அந்த 6 வயது பூங்கொத்து. வானத்தில் இருக்கும் ஏதோ ஒரு பெண் தெய்வம்தான் தன் நிலையை கண்டு இறங்கி வந்து தன்னை அணைத்து ஆறுதல் படுத்துகிறதோ என்று தோன்றியது மயூரிக்கு. ஒரு பெருமூச்சோடு எழுந்து குளிக்கப் போனாள். சூடான நீரில் உடம்பு கழுவியதும் கண்களை சுழற்றிக் கொண்டு தூக்கம் வரவே தாயிடம் சொல்லிவிட்டு போய் படுத்துக் கொண்டாள். கண்களை மூடியதுமே ஆதவனின் சீற்றம் மிகுந்த முகம்தான் முன்னே வந்து நின்று அவளை கலவரப்படுத்தியது. நாக்கில் நரம்பே இல்லாமல் அவன் சொன்ன அந்த வேசியும் விபச்சாரியும் தான் திரும்ப திரும்ப அவளது செவிகளில் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்தது. வேதனையை வெளிக்காட்ட வழியின்றி உள்ளுக்குள்ளேயே வைத்து புழுங்கிக் கொண்டு ஊமையாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் அவள். தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார்? மயூரியின் நிலையும் கிட்டத்தட்ட அந்த மீனை ஒத்ததுதான். அவளது துன்பம் அவள் விடும் கண்ணீரை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. இரவு வெகுநேரம் வரையிலும் எண்ணங்களோடு கிடந்து போராடிவிட்டு தூங்காமல் விழித்திருந்தவள் பின்னேரத்தில்தான் உறங்கினாள். எனவே காலையில் விழிக்க தாமதம் ஆகிவிட்டது. தாயார் லட்சுமியும் கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கொண்டே சமையல் வேலையில் மும்மரமாக இருந்து விட்டார். ஒரே ஒரு முறை அறைக்குள் எட்டி பார்த்தவர் மயூரி அயர்ந்து தூங்குவதைக் கண்டு எழுப்ப மனமில்லாது விட்டு விட்டார். 7:30 மணிக்கு அடித்து பிடித்து எழுந்து குளித்து தயாராகிவிட்டாள். பஸ் பிடித்து ஷோரூம் வந்து சேர்வதற்குள் 9 தாண்டிவிடும். கண்டிப்பாக வேலைக்கு குறித்த நேரத்திற்கு போய் சேர முடியாது. எனவே வாடகை காரை புக் செய்து அதிலேயே ஷோரூம் வந்து விட்டாள். காரணமே இல்லாமல் காய்ந்து கொண்டிருப்பவன் அப்புறம் லேட்டாக போனால் அதற்கு வேறு தனியாக ஆடுவானே. சும்மாவே ஆடும் பேய் குட்டு சத்தம் கேட்டால் விடுமா? ஆதவனை பேயோடு ஒப்பிட்டு நினைத்து பார்த்ததில் மயூரிக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் இவன் மயூரியிடம் போடும் ஆட்டத்தை பார்த்தால் அப்புறம் பேய்களெல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்து மயூரி மீது மான நஷ்ட வழக்கு போட்டுவிடும். அந்த பேய்களை விட மோசமாகத்தான் ஆதவன் மயூரியிடம் ஆட்டம் போட்டான். வழக்கமாக வந்து இறங்கும் பஸ் ஸ்டாப் அருகிலேயே வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டாள் மயூரி. மயூரி காரில் இருந்து இறங்கவும் சொல்லி வைத்தாற் போல மணிமேகலையும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கவும் சரியாக இருந்தது. பேசிக்கொண்டே சாலையை கடந்து ஷோரூமை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் நடந்து வருவதை கார் கண்ணாடியில் பார்த்து கொண்டே காருக்குள் அமர்ந்திருந்தான் ஆதவன். வலது கையில் ஒரு கருப்பு கலர் கிளச்சையும் டப்பர்வேர் லஞ்ச் பேக்கையும் பிடித்திருந்தாள் மயூரி. அதை பார்த்தவனுக்கு நெற்றி சுருங்கியது. ஓஹோ, இங்கே கொடுக்கும் மதிய உணவை சாப்பிடக்கூடாது என்று பிடிவாதமாக வீட்டிலிருந்தே சாப்பாடு எடுத்து வருகிறாளோ? அவள் என்னதான் பிடிவாதம் பிடித்தாலும் அவளை இங்கே சாப்பிட வைக்காமல் விட்டு விடுவானா ஆதவன்? பெரிய இவள் மாதிரி அவன் போடும் உணவை சாப்பிட மறுப்பவள் அவன் தரும் சம்பளத்தை வேண்டாம் என்று மறுத்து விடுவாளா? அல்லது அந்த பணத்தை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுவாளா? நிச்சயமாய் எடுத்து செலவு செய்வாள்தானே. அப்புறம் எதற்கு இந்த பாசாங்கு? நல்லவள் போல. ஒருவேளை அவளது இந்த நடிப்பை பார்த்து ஏமாந்து
தன்னை ஒன்றும் செய்யாமல் ஆதவன் விட்டு விடுவான் என்று நினைக்கிறாளோ? அவளை மன்னித்து விடும் அளவிற்கு அவன் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் இல்லை. அதோடு அப்படி செய்வதற்கு அவனுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? அவள் அவனுக்கு கொடுத்ததை விட 1000 மடங்கு வலி வேதனையை ஆதவன் அவளுக்கு திருப்பிக் கொடுப்பான். அதன் பிறகுதான் அவன் மனம் ஆறுதல் அடையும். அதையெல்லாம் செய்யாமல் அவளை சும்மா விட்டுவிட்டால் அப்புறம் இந்த பணமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் இருந்து என்ன பிரயோஜனம்? இரு பெண்களும் ஷோரூமிற்குள் போய்விட்டனர். போனை எடுத்து யாருக்கோ பேசிவிட்டு ஒரு குரூர புன்னகையோடு காரை விட்டு கீழே இறங்கி வந்தான் ஆதவன். உள்ளே ஒருவித நடுக்கத்துடனேயே வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. எப்போது அறைக்குள் அழைத்து கடித்து குதறுவானோ என்று பயமாக இருந்தது. மேலும் இன்று புதிதாக அவளுக்கு என்னென்ன பட்டங்கள் சூட்டப் போகிறானோ? நேற்று சீட்டர், துரோகி, வேசி, விபச்சாரி. இன்று இதைவிடவும் மோசமான பெயர்கள் ஒரு பெண்ணுக்கு இருக்கின்றனவா என்ன? யாருக்கு தெரியும்? அவளை திட்டுவதற்கென்றே கூகுளில் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தாலும் வந்திருப்பான் ராட்சசன். இப்போதுதான் ஆதவன் என்ற பெயர் அவனுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதாக தோன்றியது மயூரிக்கு. பேருக்கு ஏற்றாற் போல எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தான். கூடவே அவளையும் சேர்த்து வார்த்தைகளால் சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தான். ஏதோ விபரம் கேட்ட வாடிக்கையாளருக்கு அவருக்கு தேவையான பதிலை சொல்லி அனுப்பிவிட்டு மயூரியை பார்த்து திரும்பிய மணிமேகலை, மயூ, நேத்து கீழே விழுந்தியே, இப்போ உடம்பு எப்படி இருக்குது என்று விசாரித்தாள். மயூரிக்கு நெஞ்சு சுட்டது. அவள் சொன்ன ஒரு பொய்யை நம்பி இப்படி கேள்வி கேட்கிறாளே என்று. ஆனாலும் பொய் சொல்வதை தவிர அப்போது மயூரிக்கு வேறு வழி தெரியவில்லை அல்லவா? அவளுக்கு மட்டும் வேண்டுதலா என்ன பொய் சொல்ல வேண்டும் என்று? கொஞ்சம் வலிச்சதுப்பா, ஒரு டோலோ 650 போட்டுக்கிட்டேன், இப்ப பரவாயில்ல. ஒரு சிரிப்போடு மயூரியின் பதிலை ஏற்றுக்கொண்டாள் மணிமேகலை. பேசாமல் இவளிடம் சொன்ன பொய்யை மெய்யாக்கி விடுவோமா என்ற வேகம் வந்தது மயூரிக்கு. கீழே விழுந்து கையை காலை உடைத்துக் கொண்டாள். ரெஸ்ட் எடுக்கிறேன் பெயர்வாளி என்று இவன் கண்ணில் படாமல் குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது வீட்டில் ஒளிந்து கொள்ளலாமே. ஆனாலும் இப்போது ஆதவன் இருக்கும் ஆத்திரத்திற்கு வீடு தேடி வந்து அவளை இம்சை பண்ணினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கை கால் உடைந்து போவதை விட காது செவிடானால் நன்றாயிருக்குமோ? அவன் கோபத்தில் கத்துவது எதுவுமே காதுகளில் விழாது. ஏதோ காமெடி ஷோவை பார்ப்பது போல பார்த்து பார்த்து சிரித்து கொண்டே இருக்கலாம் மனதிற்குள்தான். அப்புறம் வெளிப்படையாக அவனுக்கு எதிரே நின்று, அதுவும் அவன் கோபமாக திட்டும்போது சிரிப்பதா? ஒரே அடியில் முகத்தை பெயர்த்து விடுவான். அப்புறம் காது மட்டுமா, மொத்த உறுப்புகளுமே செயலிழந்து கோமாவில் படுக்க வேண்டியதுதான். வாச்சில் மணியை பார்த்தாள். 11:30. ஏன் ஆதவன் இன்னும் அவளை அழைக்கவில்லை? ஒருவேளை நேற்றை விட பலத்த அதிர்ச்சி ஒன்றை கொடுப்பதற்காக அறைக்குள் அமர்ந்து தன்னை தானே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறானோ? அல்லது வேறு ஏதேனும் புது ஐடியாவை கூகுளில் தேடிக்கொண்டிருக்கிறானா? எது எப்படியோ, ஆதித்யா மோட்டார்ஸிலிருந்து அவள் வெளியே போகும் வரை உரலுக்குள் தலையை தானாக போய் கொடுத்து கொண்டவன் கதைதான் மயூரியின் கதையும். ஆனால் மதிய உணவு இடைவேளை வரை ஆதவன் அவளை அழைக்கவில்லை. மனதிற்குள் ஒரு சிறு நிம்மதியுடன் மணிமேகலையுடன் மதிய உணவை உண்ண கேண்டீனுக்கு சென்றாள். கேண்டீனின் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த கபோர்டை திறந்து தன்னுடைய லஞ்ச் பேக்கை கையில் எடுத்தவளுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. கொண்டு வரும்போது கனமாகத்தானே இருந்தது. இல்லையோ, காலி டப்பாவை அப்படியே தூக்கி வந்து விட்டாளோ? அதெப்படி இருக்காதே. மயூ, காரம் மசாலா எல்லாம் கம்மியா போட்டுதான் செஞ்சிருக்கேன், மிச்ச வைக்காம சாப்பிடு என்று கண்டிப்பாக சொல்லி அம்மாதானே லஞ்ச் பையை எடுத்து அவளிடம் கொடுத்தது. பிறகு எப்படி அது காலியாக இருக்கும்? ஒருவேளை வயிறு பசியில் யாராவது எடுத்து சாப்பிட்டு விட்டார்களா என்ன? இருந்தாலும் இருக்கும். பசி வந்திட 10ம் பறந்து போகுமாம். உணவுக்கு உரியவரிடம் கேட்டு அனுமதி பெற்று சாப்பிடும் அளவிற்கு பொறுமை இல்லை போல. பசி கொடுமை. ஆனால் யார் சாப்பிட்டிருந்தால் என்ன? அம்மாவின் உணவு யாரோ ஒருவருடைய வயிற்று பசியை போக்கியிருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். அலட்சியமாக ஒருமுறை உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கி அந்த பையை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு மணிமேகலையின் காதில் எதையோ குசுகுசுத்துவிட்டு கேண்டீனை விட்டு வெளியே வந்தாள் மயூரி.
கண்களில் ஆர்வம் என்ன, எதையோ மிகவும் எதிர்பார்த்தபடியே தனது கைபேசியின் திரையை ஆவலோடு உற்று பார்த்துக் கொண்டிருந்த ஆதவன் அவள் கேண்டீனை விட்டு வெளியேறவும் ஆத்திரத்தில் பற்களை நர நரவென கடித்தான். அவ்வளவு திமிராடி உனக்கு? நான் போடுற சோற தொடவே கூடாதுன்னு? அதே கோபக் கண்களோடு மீண்டும் செல்போனை பார்க்க சேரில் அமர்ந்து ஏதோ நாவலை பிரித்து வைத்து படித்துக் கொண்டிருந்தாள் மயூரி. அவனுக்கு வந்த கோபத்திற்கு அப்படியே அவள் கையில் இருக்கும் புத்தகத்தை பிடுங்கி விசிறியடித்து அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்து தர தரவென அறைக்குள் இழுத்து வந்து கண்ணம் கண்ணமாக அறைய வேண்டும் போல கைகள் பரபரத்தன. விழிகளை அகற்றாமல் எதிரே இருந்த கடிகாரத்தையே வெறித்துக் கொண்டிருந்தவன் மதிய உணவு இடைவேளைக்கான நேரம் முடிந்ததும் அவளை தன்னுடைய அறைக்கு அழைத்தான். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்து, எஸ் சார் என்று சொன்ன மயூரியை கை சைகையால் அருகே அழைத்து அவள் பக்கமாக லேப்டாப்பை திருப்பி வைத்த ஆதவன், இந்த மேலையெல்லாம் படிச்சு பார்த்து பதில் அனுப்பிடு என்றான். பதில் எதுவும் பேசாமல் ஆச்சரியமாய் அவனை பார்த்து கொண்டு நின்றாள் மயூரி. தொடரும்.